வியூவர் கொஸ்டின்ஸ் பார்ட்டி நம்ம ரெகுலர் வியூவர் ஆம்டிக்ஸோட டிஎன்ஏ ஏலியன்ஸ் டிஎன்ஏ ஸ்கேன் பண்ண முடியுமா? ஆல்ரெடி ஆம்டிக்ஸோட டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். பிகாஸ் டிஎன்ஏ ஏலியன்ங்கிற பேர்லேயே ஏலியன் இருக்கு. ஸோ பென் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தா டிஎன்ஏ ஏலியன் ஒரு கம்ப்ளீட் ஏலியனே இல்லை. நார்மலாக ஒரு ஹியூமனோ ஒரு ஏதாவது ஒரு ஏலியனோ ஜீனோசைட்டோ அட்டாச் ஆகுறப்ப டிஎன்ஏல ஆல்ட்ரேஷன் நடந்து டிஎன்ஏ ஏலியன்ஸ் உருவாகலாம். ஸோ இந்த ஜீனோசைட்ஸ்லாம் ஹைப்ரிட் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குற ஏலியன் பேரசைட்ஸ் தான். அண்ட் இதுங்க பேரசைட்டாக இருக்கிறனால ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பீசிஸ்னு சொல்ல முடியாது. அண்ட் இதுங்களோட டிஎன்ஏலாம் கோடான் ஸ்ட்ரீமில் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ஆல்சோ பென் ஒரு ஜீனோசைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் அவரோட மைண்ட் கரப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுங்களாம் ஹைப்ரிடுக்கு கட்டுப்பட்ட ஸ்பீசஸ். அண்ட் இதுங்களோட மைண்ட் வந்து ஹைப்ரிடுக்கு கட்டுப்பாடு தான் ப்ரோக்ராமே பண்ண பார்த்துருக்கும். இருந்தாலும் மேக்ஸோட எபிசோடில் ஆம்டிக்ஸ் எந்த ஜீனோசைட்டை பிரித்து எடுக்க அது ஸ்கேன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் பென் ஜீனோசைட்டாக மாறது வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அண்ட் ஒரு ஆக்சுவல் ஜீனோசைட்டை பென்னோர் அட்டாச் ஆனாலும் அவர் டிஎன்ஏ தான் மாற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆம்டிக்ஸில் டிஎன்ஏ ரீபர் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பென்டென் பற்றி இருக்கிற கேள்விகள்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க.